வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒடிசா அருகே நிலை கொண்டிருந்த நிகழ்வு நேற்று மதியத்துக்கு பிறகு பூரி அருகே கரையை கடந்தது. நேற்று கரையை கடந்த பிறகு செயலிழந்து இப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒடிசாவில் மேற்கு பகுதி, சத்தீஸ்கர் கிழக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசம் வரை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு இன்று சத்தீஸ்கரில் மாலைக்கு பிறகு மத்திய பிரதேசம் சென்றடைய வாய்ப்புள்ளது. நாளை செப்டம்பர் 11ஆம் தேதி மத்திய பிரதேசம், செப்டம்பர் 12ஆம் தேதி உத்தரப்பிரதேசம் சென்றடைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசம் சென்ற பிறகு சற்று செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும். 13ஆம் தேதி உத்தரப்பிரதேசம் மேற்கு பகுதியை நிலை கொண்டிருக்கும். 14ஆம் தேதி உத்தரப்பிரதேசம் கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். 14ஆம் தேதி பீகாரை வந்தடையும். மேலும் ஒரு நிகழ்வு தென்சீன கடலில் சூப்பர் புயலாக நிலை கொண்டு தரையேறி செயலிழந்த நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு செப்டம்பர் 13ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் இப்போது மேற்கு நோக்கி பயணிக்கும் நிகழ்வும் பீகாரில் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மீண்டும் ஒன்றிணைந்து சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பாதிக்கும் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு பாகிஸ்தானை சென்றடைய செப்டம்பர் 20ஆம் தேதி வரை எடுத்துக்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் பெரிதாக ஒடிசாவுக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று பெரிதாக மழை இல்லாவிட்டாலும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம் இந்த இடங்களில் பெரிதாக இனி வரக்கூடிய நாட்களில் மழை இருக்க வாய்ப்பில்லை. மேலும் இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசத்துக்கு பாதிக்கும் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் பீகாருக்கும் பாதிக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 13ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வரும் நிகழ்வு மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் 13ஆம் தேதி தென்சீன கடலில் இருந்து வரும் நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்த பிறகு படிப்படியாக மீண்டும் செப்டம்பர் 18ஆம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு 19ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக உருவாகி மீண்டும் ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றும் நாளையும் தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் மழை கணவாய் பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நிலப்பரப்பை பொறுத்தவரை வெப்பச்சலன மழை என்பது இன்று ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதி வரை வட தமிழகம், தென்கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் 14, 15 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் ஆங்காங்கே வட மாவட்டங்கள், தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை இன்று செப்டம்பர் 10, நாளை செப்டம்பர் 11 2 நாட்கள் மட்டுமே சற்று தீவிரமாக தென்மேற்கு பருவமழை இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று செப்டம்பர் 10ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரம் வரை லேசான தூறல் எட்ட வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. வடக்கு பகுதியில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று லேசான சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை
லேசான சாரல் மழை, தூறல் மழை என்று இருந்து கொண்டே இருக்கும் வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறைக்கும் லேசான சாரல், தூறல் என்று இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடைக்கானலுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று மேற்கு பகுதி சாரல் மழை, தூறல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாநகரம் அங்கங்கே லேசான சாரல் மழை விழ வாய்ப்பது. மேலும் வடக்கு பகுதி அன்னூர், மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கவுண்டம்பாளையம், சரவணம்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போதாவது ஒரு முறை லேசான சாரல் அல்லது தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் மாலை நேரங்களிலும். மேலும் உடுமலைப்பேட்டைக்கும் லேசான சாரல், தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. கிணத்துக்கடவு, பெரிய நகமம் இந்த இடங்களுக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாராபுரத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. காற்று மட்டுமே அதிகரித்து காணப்படும் தாராபுரத்துக்கு. திருப்பூர் மாவட்டத்திலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிதாக இன்றும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம், மேலும் கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று தமிழகத்தில் குறைவான பரப்பில் குறைவான மழை மட்டுமே, அதுவும் லேசான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களை இன்று ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு இரு இடங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஒரு இரு இடங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. என்று தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் கணவாய் பகுதிகளிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி. நாளை செப்டம்பர் 11ஆம் தேதியும் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்கடல் ஓரங்களிலும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே வெப்பச்சலன மழை இன்றை விட நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 11ஆம் தேதி, செப்டம்பர் 12, 13 தேதிகளிலும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மாலை நேரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளில் இன்று செப்டம்பர் 10, நாளை செப்டம்பர் 11 இரு நாட்கள் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து லேசான தூறல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை நேரங்களில் மட்டுமே. செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக காற்று மட்டுமே பெரும்பாலான நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் லேசான தூறல் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சிக்கு வடக்கு பகுதி பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழை. மேலும் செப்டம்பர் 14ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தே காணப்படும். மீண்டும் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும். செப்டம்பர் 16, 17 தேதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தே காணப்படும். தமிழகத்திலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 18ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு செப்டம்பர் 19ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து ஒடிசாவில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு ஆங்கங்கே வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் செப்டம்பர் 23ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வும் தென்மேற்கு பருவமழை பெரிதாக கொடுக்க வாய்ப்பில்லை. மேலும் ஒரு நிகழ்வு தென்சீன கடலிலிருந்து செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு வர இருக்குது. அந்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் என்றும்
எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 10, 11 மட்டுமே சற்று தீவிரமாக இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து தீவிரம் குறைந்துவிடும். கணவாய் பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் லேசான தூறல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சீராக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு காற்று சுழற்சி வந்தாலுமே தென்மேற்கு பருவமழை பெரிதாக தீவிரப்படுத்த முடியாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சலன என்பது தீவிரம் சற்று 13ஆம் தேதி வரை தீவிரம் சற்று அதிகரித்திருந்தாலும் உள் மாவட்டங்களில் மட்டுமே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் தவிர பெரிதாக தமிழகத்தில் இப்போதைக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தொடர்ந்து வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.